அம்மா வேடத்தில் இருவர் வந்து அங்க நிற்கும் போது உங்கள் முகத்தில் இருக்கும் புன்னகையும் சந்தோஷத்தையும் நீங்கள் அனைவரும் கைதட்டுவதையும் ரெட்டைலை காமிப்பதையும் பார்த்து மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் நின்று நானும் சுரேஷ் எல்லாம் இங்க நின்று பேசிட்டு தான் இருந்தோம். ஏன் அப்படி பண்றோம்? எதனால? அவங்க ரெண்டு பேரும் செத்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு? எவ்வளவோ வருஷம் ஆச்சு. இப்ப வழியில ஒரு அண்ணன் சொல்லிட்டு இருந்தார், உங்க ஏழை ஏதுங்க இந்த கட்சியில வந்துட்டு பண்றோம், இந்த இதுக்கு அந்த காலத்துல எனக்கு வந்து சிடிசில டிரைவரா ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு. அந்த மாதிரி எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கு என்ன தேவை என்ன தேவைன்னு பார்த்து 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 பண்ணக்கூடிய தலைவர்கள் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவி அம்மான்னு சொன்னாலே பெண்கள் முகத்துல ஒரு சந்தோஷம். அந்த அம்மா நடை உடை பாவனை பேச்சு 6 மொழிகள் பேசும் ஆளுமை அம்மா தாண்டா. தமிழகத்தில் இருக்கும் ஒரு பெண் இந்திய அரசியல் அனைவரையும் திரும்ப பார்க்க வைத்தவர். ஆணாதிக்கம் படைத்த அரசியல் பல மேடைகளை நான் சொல்லிக்கிறேன். அரசியல்வாதி மனைவியோ சகோதரியோ இல்ல பொண்ணாவா இருந்தாதான் வர முடியுங்கிறது அது 1970 80கள் எல்லாம் எந்த ஒரு பின்பலமும் இல்லாம. இன்னைக்கு மேடையில பாத்தீங்கன்னா 100 ஆண்கள் இருந்தா 10 பெண்கள் தான் இருப்பாங்க. ஆணாதிக்கம் படித்த துறை அரசியல். அப்பேற்பட்ட துறையில தனி ஒரு பெண்மணியாக நின்று கருணாநிதியை போன்ற ஒருவரை எதிர்த்து அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சியாக அதிமுகவை உருவாக்கி சட்டசபைக்குள்ள போனப்ப முடிய பிடிச்சிருப்ப வெளியே வந்து திரும்பவும் முதலமைச்சராகத்தான் இந்த அறைக்குள் வருவேன் என்று சொல்லி சாகும் வரை முதலமைச்சராக வாழ்ந்து காட்டியவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீங்க ஆளாளுக்கு சொல்றாங்க பெண்கள் ஓட்டு எங்களுக்கு தான், பெண்கள் ஓட்டு எங்களுக்கு தான். பெண்களை தெய்வமாக மதித்து பெண்களை போற்றக்கூடிய, பெண்களுக்கு முக்கியத்துவம் கூடிய கலாச்சாரத்தை வினயம் கொண்டு அதுக்கான இருக்கும் இயக்கம் அதிமுக கட்சி மட்டும் இல்ல. இன்னைக்கு சொல்லலாம் ஆளாளுக்கு தேர்தல் பெண்களுக்கு இதை கொடுப்போம், பெண்களுக்கு அதை கொடுப்போம். நான் சொல்றேங்க 1990 பெண் குழந்தைகளை கொல்றாங்கன்னு தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள். என்ன பண்ணாரு கருணாநிதி, என்ன பண்ணாரு ஸ்டாலின்? அது மட்டுமா? எல்லாமே பார்த்து பார்த்து யோசிக்கிறாங்க. பாவம் தாலிக்கு ஒரு தங்கம் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. மஞ்சளை போட்டு கயிறை கட்டி எப்படி கல்யாணம் பண்றாங்க. தாலிக்கு தங்கத்தை கொண்டு வருவோம். அனைத்து ஏழை பெண்மார்களும் கண்டிப்பாக அந்த தாலியை அணிந்துதான் திருமணம் செய்ய வேண்டும் என்று கொண்டு வந்தாங்களா இல்லையா? அடுத்து தாலிக்கு தங்கம் கொடுத்துட்டோம், தாலி கொடுத்துட்டோம், கல்யாணம் நடத்தணும்னா கொஞ்சமாவது காசு வேணுமே. ஏழை பெண்கள் ஏழை குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்க? திருமண உதவி தொகை கொடு, அப்ப அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. சரி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அப்புறம் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா சிரமப்படுவாங்களே. இப்ப பணக்கார வீட்டுக்குலாம் ஊட்டச்சத்து அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டு இது பண்றாங்க. தாய் செய் நல பெட்டக திட்டம்னு போட்டு பிறந்ததுல இருந்து அந்த பிரெக்னன்ட் ஆனதுல தேவையான நியூட்ரிஷன் அது இது, அதுக்கப்புறம் சத்துக்கள் சத்து மாத்திரைகள், பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு தேவையான கிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன யோசிச்சாங்க? அதெல்லாம் சரி, பணக்கார வீட்டுல இருக்கா வேலைக்குன்னு போகலன்னா வீட்லயே கூட இருக்கலாம், வேலையை விட்டுட்டு கூட இருப்பாங்க. ஏழை வீட்டு தாய்மார்கள் அங்கேக்கு பஸ்ல பேருந்துல போய் தான் குழந்தையை வளர்க்கணும். அப்படின்னா ஒரு பேருந்தில் இருக்கும் போது குழந்தை அழுதா அந்த பெண்மணி என்ன பண்ணும் சொல்லு அப்படின்ட்டு பாலூட்ட அறைகளை பேருந்து நிலையத்துக்கு அருகில் கொண்டு வந்து பெண்களுக்காக பண்ணியார் புரட்சி தலைவி அம்மா. சரி இதெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு போனா வேலைக்கு போகணும், வீட்லயும் பார்க்கணும். என்ன பண்ணுவாங்க? மிக்சி, கிரைண்டர், ஃபேன் இதெல்லாம் பணம் இருக்கிறவங்க வாங்கிடுவாங்க. ஏழை பெண்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி மிக்சி, கிரைண்டர், ஃபேன். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள், தகுதி இல்லாதவர்கள், கடகராசி இருக்கணும், தனுசு லக்னம் இருக்கணும், உயரம் 5 அடி இருக்கணும், கண்ணாடி இந்த மாதிரி போட்டு குடும்ப உதவி தொகை உரிமை தொகைன்னு சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாரு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதையுமே பிரிக்காம அனைத்து பெண்களுக்கும் அட்டைதாரர்களுக்கும் மிக்சி, கிரைண்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சரி இப்ப கரண்ட் பிரச்சனை பலது இருக்கு, கரண்ட் பில்லுல சிரமப்படுறாங்கன்னு சொல்லிட்டு 100 யூனிட் மின்சாரம் அறிவிச்சாங்க. அறிவிச்சது மட்டுமல்ல, முதல் கையெழுத்தா 2014 ஆன உடனே போட்டு 100 யூனிட் மின்சாரம் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப பெண்களுக்கு நான் சொல்ல எடப்பாடியார் மாதிரிதான் வீட்டுல பெண்கள் இருக்குன்னா ஆண்கள் இருக்குன்னா வெளியே போனா உடம்பு சரியில்லை பார்த்துட்டு வந்துருவாங்க. பெண்கள் சிரமப்படக்கூடாது. தமிழகம் முழுவதும் 2000 மினி கிளினிக் எங்க இருந்தாலும் உடனடியா போக உடம்பு சரியில்லைன்னா பார்க்கலாம்.
இன்னைக்கு வந்து பேசக்கூடியவங்க பெண்கள் ஓட்டு உங்களுக்கு நாங்க வாக்குக்காக செய்யும் அரசியல் இல்லை. மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாலும் கூட 11வது 12வது படிக்கும் மாணவர்களுக்கு கையில உனக்கு வாக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நீ படிச்சு நாளைக்கு பெரிய ஆளா வந்தா உங்க அப்பனாத்த கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நீ போனாதான் உன் வாழ்க்கை தரம் மாறினாதான் உன் குடும்பத்தோட வாழ்க்கை தரம் மாறும். உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்ட மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு 52,35,000 மாணவர்கள் இல்ல மடிக்கணினி கொடுத்த இயக்கம் அதிமுக. இன்னைக்கு யாரு வேணா என்ன வேணா சொல்லலாம். அதனால உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும், ஆண்டவனுக்கு தெரியும். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து உங்களுக்காக பணியாற்றும். கோயம்புத்தூர்ல எத்தனை பாலம் கட்டும் நம்ம இருக்கிறப்போ, இங்க ஏன் இப்ப வரும்போது கூட ஏன் டிலே ஆச்சு? இந்த சிங்கானூர் தாண்டி வரதுல பாலம் அங்க நம்ம இருக்கும் போதே போட்ட பாலத்துல நிறுத்த கட்டவே இல்லை. 10 கிலோமீட்டர் பாலம் நம்ம கட்டோம், உக்கட பாலம் கட்டோம், பொள்ளாச்சி ரோடு இது பண்ணோம், இத்தனை பண்ணி இருக்கிறோம். இந்த சிங்கானூர்ல 5 வருஷத்துல இவங்களால ஒரு பாலம் கட்ட முடியாதா? நான் கேட்கிறேன். கட்டுனா எவ்வளவு சிரமம், ஒண்டிப்புதூர் வரைக்கும் எவ்வளவு டிராபிக் ஆகுது. நம்ம அந்த வழியில போறோம்ல, ஒரு பாலம் இருந்தா ஏறி டைரக்டா ஒண்டிப்புதூர் கிட்ட வந்து இங்க இறங்கிட்டோம்னா நடுவில் வசனாமல் அந்த ஏரியா இது வரைக்கும் வர இத்தனை பிரச்சனை வருமா? அப்ப என்ன பண்ணீங்க திமுக 5 வருஷம்? எதை வச்சுட்டு ஓட்டு கேட்க போறீங்க? இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் வர ஏப்ரல் 23. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் சக்தி உங்க எல்லாத்து கையில இருக்கு. கரண்ட் பில் ஏத்துற ஸ்டாலின் போய் கேட்க முடிஞ்சதா? உதயநிதி போய் கேட்க முடிஞ்சதா? 3 தடவை ஏத்துறாங்க, என்ன பண்ண முடிஞ்சது? கேள்வி கூட கேட்க முடியல. அந்த கேள்வியை உங்கள் வாக்கு மூலமாக தான் நீங்க கேட்க முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களுக்கெல்லாம் மரியாதைக்குரிய பேராசிரியர், நமது அம்மா நாளிதழின் ஆசிரியர், கழகத்தின் அதிமுக செய்தி தொடர்பாளர், நீங்க நிறைய யூடியூப்ல நிறைய டிவிகள்லையும் இதிலையும் பார்த்திருக்க முடியும். தமிழகத்தின் ஆகச்சிறந்த பேச்சாளர், பல நல்ல சிந்தனைகளை தமிழகம் முழுவதும் பல பேர் மனதில் விரைத்துக் கொண்டு வருபவர். கண்டிப்பாக நான் நம்புகிறேன் 10 வருஷம் கழிச்சு அந்த சிந்தனைகள் எல்லாம் மிகப்பெரிய மரங்களாக முளைத்து தமிழ்நாட்டுக்கு உதவும். அப்படிப்பட்ட பேராசிரியர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. நம்ம டேட் வாங்கி கண்டிப்பா சிங்கானல்லூர் தொகுதியில நம்ம ஒண்டிப்புதூர்ல நம்ம மக்களை நீங்க சந்திச்சு பேசணும். உங்க டிவியில மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க, நேர்ல நீங்க பேசணும்னு நாங்க கூட்டிட்டு வந்திருக்கிறோம். எனவே உங்க அனைவரின் சார்பாக மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்களே வருக 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 என வரவேற்பதில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்